இந்த ஓட்ஸ் வாங்கி என்னென்னவோ பண்ணி சாப்பிட்டாச்சு. மசாலா ஓட்ஸு, பால்ல போட்டு சாப்பிட்றது அப்படிலாம். கடைசியா வந்து அத வச்சு பேன் கேக்கும் பண்ணியாச்சு. அத பொடி பண்ணிட்டு, அது கூட வெல்லமோ, இல்ல நாட்டு சர்க்கரையோ, பழம் சேர்த்து நம்ம பேன் கேக் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டா தான் இருந்தது. அது ஓட்ஸ்ல பண்ணதுன்னு கண்டே பிடிக்க முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க. என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இருக்கிற எல்லா பழமும் நம்ம சாப்பிட்ருப்போம். அது எல்லாம் வந்து பழுக்கும்போதும், காய்க்கும்போதும் புவியீர்ப்பு விசைக்கு ஏத்த மாரி கீழ் நோக்கி தான் தொங்கியிருக்கும். ஆனா ஒரே ஒரு பழம் மட்டும் மேல் நோக்குன மாதிரி இருக்கும். அது என்னன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேற ஒண்ணுமே இல்ல. வாழைப்பழம் தான். அது கீழ் நோக்கி இருந்தது அப்படின்னா, அதுக்கு சன்லைட் கிடைக்காம அது வளராமலே போயிருக்கும். அந்த ஒரு தாரோட சேர்ந்து மேல் நோக்குன மாதிரி இருந்ததால தான் அதுக்கு சன்லைட் கிடைச்சு, நமக்கும் அது பழமா கிடைச்சது. இதுலேருந்து ஒரு கருத்து நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ பெரிய கூட்டத்துல நம்ம இருந்தாலும், நமக்கு எது கரெக்ட்டு, நம்ம இந்த இடத்துல இருந்தா நம்ம கரெக்ட்டா இருப்போம் அப்படிங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணணும். அடுத்தவங்களுக்காக நம்ம வாழவும் கூடாது. அடுத்தவங்களுக்காக நம்ம இத பண்ணலாம், அத பண்ணலான்னு யோசிக்கவும் கூடாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.